வணக்கம். நான் உங்கள் காரி ராஜேஷ் லுக்ஸ். எப்படி இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி இரவு தான் நான் வீடியோ செய்கிறேன். ஏனெண்டா பகல் முழுக்க சாமி கும்பிட்ற வேலை இருந்தபடியால் டைம் கிடைக்கல. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜெஃப்னா ஸ்பெஷல் உண்டு. அதாவது கூடுதலாக எங்கண்ட ஊரில் தான் இது. நாங்கள் எங்கண்ட ஊருன்னு சொல்லல, யாழ்ப்பாணத்து மக்கள் பொதுவாக சாப்பிட்ற சாப்பாடு இந்த சீசனில். அதாவது பெனங்கிழங்கு பேஸ் ஃபுட் கடையில் வேண்டிட்டு வந்தேன்னா வேணியந்து அவிச்சு எல்லாம் வச்சிருக்கிறேன். அவிச்சு தும்பெல்லாம் மாஞ்சு உரலில் போட்டு குத்திட்டு வச்சிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மிக்சியில் அடிக்கிறது சுகமாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய்ப்பூ, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் வேண்டவில்லை, இது பொம்பே வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு. ஊர்லேண்டா உரலில் அடிக்க கல் உப்பு போடுவோம். இங்கே கல் உப்பு போடையில் தூள் உப்பு தான் போடுறேன். மற்றது நிறைய மிளகு போடணும். மிளகு போட்டால் ஒரு தனி வாசம் வரும், சாப்பிடக்கே தெரியும். அந்த மிளகு தான் அதை ஹைலைட் பண்ணுறது. இதுதான் அந்த பெனங்கிழங்கு கிளறு அந்த பீலி என்று சொல்கிறா. நல்ல விருப்பம். இப்போ உங்களுக்கு காட்டிட்டேன். செய்ய போகிறேன் பாருங்கோ. இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு. என்னென்னா இது சாப்பிட்டு கொண்டிருக்க காலை உணவு பின்னேரத்தில் எல்லாம் எங்கள்ட ஊரில் எங்கள்ட அம்மா எனக்கு உங்களே செய்து தருவாள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீசனில் எங்கள்கிட்ட பெரிய தோட்டம் எல்லாம் இருக்குது. அப்போ அதில் பெரிய பெரிய குண்டு கிழங்குகள் எல்லாம் பார்த்து அம்மா வெட்டி தும்பெல்லாம் எடுத்து உரலில் அந்த சொல்லிவினம் ஒரு பொக்கணி என்று சொல்கிறது. அந்த உரலை இந்த கிழங்குகள் எள்ளு துவைக்கிறதுக்கு இருக்குது. அதில் போட்டு துவைச்சி உருண்டை பண்ணிட்டு தந்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆரோக்கியமான சாப்பாடு. அதான் கொஞ்ச நாள் நான் வீடியோ போட முடியலை. ஆரோக்கியம்னு சொல்லி கொஞ்சம் எனக்கு காலில் கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கிறபடியால் 2 வீடியோ செய்ய முடியலை. அதெல்லாம் நான் எல்லாம் லேட் ஆகிட்டுது. இன்றைக்கு மேலாக தான் நான் செய்கிறேன். ஆனால் ஆரோக்கிய உணவு தான் நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் ஊரில் அநேகமாக எங்கண்ட ஊராக்களுக்கு பரப்பு கணக்கில் பெனமரங்கள் இருக்குது. அப்போ இதுக்கு பஞ்சம் இல்லை. ஒடியல் புழுக்கொடியலுக்கு பஞ்சம் இல்லை. இங்கே நாங்கள் இதை தேடி அருமை பெருமையாக சாப்பிட வேண்டி இருக்குது. ஓகே, வாங்கோ எங்களோட செய்முறைக்குள்ளே போவோம். முதலாவதாக இதை மிக்சியில் போடுவோம். மிக்சியில் போட முதல் கொஞ்சம் இருக்குது ஆய்வம் பிச்சு போடும். தும்ப பாந்து போட்டுட்டு கொஞ்சம் உரலில் குத்தி போட்டால் நல்லா இருக்குது. ஏன்னா மிக்சியில் அடிக்கிறது சுகமாக இருக்கும். இதில் நானும் இவரும் தான் சாப்பிடுவோம். பிள்ளைகள் இதை விரும்பி சாப்பிடல, பழக்கம் இல்லை. நான் இது செய்து காட்டணும் மண்டியில் எங்கள்ட யாழ்ப்பாணத்தாக்கள் எங்கள்ட இலங்கையில் உள்ளவைக்கு எல்லாருக்கும் இதை பற்றி தெரியும். இது இந்த வெளிநாட்டில் இருக்கிறார்கள் பெரும்பாலும் இந்த பெனங்கிழங்கு துவையல் சாப்பிட மாட்டினோம், மினக்கட்டி செய்ய மாட்டினோம், பார்த்துட்டு போயிடணும். இன்றைக்கு ஒரு கருவெல்லாம் ஒரு கிறிஸ்டியன் கேட்டார், வாட் இஸ் திஸ் என்று கேட்டார். நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணினா அப்போ ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றேன்னு தான்
அவர் சொன்னார் இது ஸ்டிக் மாதிரி இருக்குது, என்ன செய்கிறான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது இது எங்கள்கிட்ட ஜெஃப்னா ட்ரெடிஷ்னல் சாப்பாடுன்ட்டு சொல்லிட்டு வந்தேன். நான் அப்படியே ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொன்னேன். இப்படி ஒருக்கா இடித்து துவைப்போம். ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன், சரியா கேளுங்க. கோயிலுக்குள்ளே ஒரு பாட்டு பாடுவோம். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோணும். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும். காதல் பாட்டு பாட வயசாகி போச்சு, தாலாட்டு பாடி தாயாகி விட்டேன். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோணும், என்ன பாட தோணும். ஓகே, போடுவோம். டைம் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டால் கொஞ்சம் உள்ளாக்கி அடிப்பேன். பச்சை மிளகாய் போட போகிறேன். வெங்காயம் போட்டுட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு உரைப்புக்கு போடுங்க. உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் உப்பு சொல்லிட்டா டேஸ்டாக இருக்கும். மிளகு தான் இதில் இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி குத்தி வச்சிருக்கிறேன் மிளகாய் அறுவல் நுறுவலாக. தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுருக்கணும், அப்போ தான் மிளகாய் அடிக்கும். உப்பு பார்ப்போம், உப்பு உரைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. மீதி தேங்காய் பூவையும் போடுறேன். காரம் கையில் பிடிக்கிற பதம் வந்துட்டுது.
இங்கே சின்ன வெங்காயம் போடுங்க. அதுக்கு நான் சின்ன வெங்காயம் வேண்டையில் ரெண்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், பாஷமாக இருக்கும். பெரும்பாலான நாட்களுக்கு இந்த உணவு தெரியும். ஆனால் இங்கே வெளிநாட்டை பொறுத்தவரையில் இது எங்களுக்கு அருமையாக இருக்குது. பனங்கிழங்கு கிடைக்கிற இந்த சீசனுக்கு வேறு தமிழ் கடைகளுக்கு கணபதி கடை பெஸ்ட் ஃபுட்லாம் வந்துருக்குது, போய் வேணுங்கோ, கிழங்கு பார்த்துடுங்கோ. கிழங்கை நீங்கள் பார்த்தெடுக்கவும். ஓலைப்பட்டியில் தான் பிடிச்சி வைக்க போகிறேன். எனக்கு ஓலைப்பட்டி என்ன விருப்பம். பின்னர் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். காய மாட்டுது கிழங்கு தான், மூடலும் பெட்டியும். சிறு சிறு உருண்டைகளாக பிடிப்போம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடுங்க, அழுதடையாது. என்னோட தேங்காய் பூ போட்டபடியால் வெளியில் வைக்க இயலாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் டைமோ மார்னிங் டைம் ஒரு உருண்டை சாப்பிட்டா நல்ல உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இது சாப்பிட்ட எங்கள்ட முன்னோர் தான் நல்ல ஆரோக்கியமாக இருந்தவ. எங்கள்ட அம்மா 92 இயர்ஸ் ஆகிட்டு இருந்தவா. அம்மாண்ட ஃபேவரட் பனமர சாப்பாடுகள், மற்ற கீரை வகை சாப்பிடுவா. இது இப்போ பனங்கொட்டையில் இருந்து வர்ற ஒரு வேர், அது பிறகு அது வடலியாக வளர்ந்து வரைக்கும் அது ஒரு பனைமரமாக நிற்கிறதுக்குரிய வேர். அப்போ பனைமரம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதுபோல தான் இதை சாப்பிடு. இது பனைன்ற வேர், இது உண்மையாக இது பனைக்கு வேர், பனங்கொட்டைகளால் முளைச்சி வர்ற ஒரு முளையில் வர்ற வேர். அப்போ அந்த பனைமரத்தின் வேர் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் அந்த ஒடியல்கள் சாப்பிட்றவே அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தது. பனைமரம் வைரம் தானே. அதில் அதை இருந்து பிறகு தான் நான் ஆரம்பித்து பார்த்தேன். அதுதான் இந்த ஒடியல் சாப்பிட்டா இந்த ஹெல்த்தியாக இருப்பினோட ஸ்ட்ராங்காக இருக்கிறான்ற அந்த பனைமரம் மாதிரி வைரமான இந்த உடம்புகளும் எலும்புகளுமா இருந்திருக்கிறான். நான் ஒரு 7 கிழங்கு வேண்டியிருந்தேன். எனக்கும் இவருக்கும் காணும், தாராளமாக காணும். ஆனால் இந்த பிள்ளைகள் சாப்பிட பழகினம் இல்லை, அதுதான் பிரச்சனை. சாப்பிட்டா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் செய்து பிள்ளைகளுக்கு கொடுங்கோ. உண்மையின்படி அதை பற்றி விளங்கப்படுத்துங்கோ. இந்த பனைமர சாப்பாடு பனை எண்ணத்துலேருந்து வருகுது, அது அந்த பனைன்ற சீட்ஸில் இருந்து வர்றது, அந்த வேரில் இருந்து அப்படி வர்றன்னு சொல்லி விளங்கப்படுத்தி அது சாப்பிட்டாக்கள் தான் ஆரோக்கியமான இந்த ஆயிலோட வாழ்ந்தவைன்னு சொல்லி காட்டுங்கோ. அப்போ தான் இந்த பிள்ளைகளுக்கு தெரியும். ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த பிள்ளைகளே சாப்பிட்றேன். அப்போ வெளிநாட்டு பிள்ளைகள் அப்படி சாப்பிட்றது கொஞ்சம் பிரச்சனை தான், ஒன்றும் செய்ய இயலாது. மக்களே, செய்து முடிஞ்சது, காட்ட போகிறேன். எத்தனை உருண்டை வந்திருக்குது? 4, 8, 12 உருண்டைகள் விட்டன. இது தட்டுப்பட்டி என்று சொல்லுவார்கள். கலர் ஓலையில் செய்த தட்டுப்பட்டி. எப்பயுமே பனம் ஓலை, பனை, மண் சட்டி,
அதுகள் வந்து பழம் கேக்கில் நல்ல ஆரோக்கியமாக இருந்தது. எப்படி இருக்குது தட்டுப்படி எனக்கு நல்லூரில் வேண்டிட்டு வந்தேன்னா என்னட்ட அநேகமாக பணம் பொருட்கள் சேகரித்து வச்சுக்கேன் ஹேண்ட்பேக்கில் இருந்து. ஓகே, இப்பொழுது லட்டு ரெடி. லட்டில் துவையல் எனக்கு லட்டு தான் வரும் அநேகமாக. ஆனால் லட்டுன்ற ஷேப்பில் தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கு. உரைப்பு, உவப்பு, மிளகு நல்ல வாசமாக இருக்குது. இதில் வேணுமெண்டா நீங்கள் பிள்ளைகள் உரைப்பு சாப்பிடலைன்னு சொன்னால் தேங்காய் பூவும் சீனியும் போட்டு செய்து போட்டு கொடுங்க. நல்லா இருக்குது மக்களே. இதில் இந்த பாட்டியில் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறோம். இந்த பகல் இந்த இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வெயிலில் காய வச்சு இப்படித்தான் நாங்கள் அம்மா செய்து வைக்கிறவா. ஊரில் எலி எண்ணெயும் வந்து சாப்பிட்ருமாங்கட ஊரில் டக்கு. நீங்கள் பாருங்க எப்படி இருக்கு, சூப்பர் இல்ல? ஓகே மக்களே, என்னண்டு கமெண்ட்ஸில் போடுங்கோ. பணம் பொருட்களில் வேண்டி பணம் பண்டங்களை சாப்பிடுங்கோ, மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ அந்த சீசன் எப்படி என்ன கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கோ. எந்த சேனலுக்கு வர்ற நீங்கள் அந்த பெல் பட்டனை அமர்த்துங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்போ தான் எந்த ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, சந்திப்போம். வணக்கம்.